தமிழகத்துல ஒரு வழியா தேர்தல் திருவிழா கோலாகலமா களை கட்டி நடந்து முடிந்திருக்குங்க. 74 ஆண்டு கால தமிழக வாக்காளர் அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான, அதாவது 85.10% என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்குங்க. இதற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பல தரப்பிலிருந்தும் பாராட்டி வராங்க. இந்த நிலையில எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் போது கடுமையான பல விமர்சனங்கள்லாம் எழுந்தது. ஆனா அதற்கு பிறகு நடத்தப்படுகிற இந்த 2026 தேர்தல் களத்துல மிகப்பெரிய அளவிலான ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வகையில பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கு தேர்தல் ஆணையம். இந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சபாஷ் சொல்லிக்கிட்டு, தேர்தல் ஆணையத்துடைய வெடிப்பான சிறப்பான பணிகளுடைய அடுத்த கட்ட நகர்வில் தான் இவ்வளோ பெரிய மாதிரியான வாக்கு அனைவரும் போட வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் இதுவரை எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகமான வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. சமீபத்தில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் களத்தில் 78% வாக்கு பதிவானது. அதையே பலரும் வியப்போடு பார்க்கப்பட்ட நிலையில் இந்த 2026 தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏற்றத்தை மட்டுமல்ல, ஒரு புதிய மாற்றத்தையே தந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 20 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது என்பதான பதிவுகளை பார்க்க முடியுது. எந்த நிலையில தேர்தல் ஆணையம் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு எல்லோரும் வாக்களிக்கணும்ன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்பதான செய்திகளை பார்க்க முடியுது. குறிப்பா இந்த தேர்தலில் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்குது அப்படின்னு சொன்ன உடனே வாக்குப்பதிவு துவங்கியதிலிருந்து ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்குள்ள வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை, அதனுடைய விகிதாச்சாரங்கள் அப்படியே கூட ஆரம்பிச்சது. காலை நிலவரப்படி ஏறக்குறைய ஒரு 9 மணி நிலவரப்படியே 17% என்பதாக அதிகரிச்சது. அப்படியே அது 11.5 மணி வாக்கில் பார்க்கும்போது 37% என்ற அளவுக்கான வாக்கு செலுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் எல்லா வாக்குச்சாவடிகளும் தேர்தல் திருவிழா களை கட்டி இருந்ததை பார்க்குற அந்த நிலையிலும் கூட ஏறக்குறைய மாலை நேரத்தில் 80% தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரியான நிலை வந்தவுடனே தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு பலனாகவே இந்த தேர்தல் களத்தை பார்த்தது என்று சொல்லலாம். தமிழகத்தில் முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட சில தொகுதிகளுடைய நிலவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தடவை அவங்களுடைய வாக்களிப்புகளையும் அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் பொறுத்த மட்டும் 2021 61.79% வாக்குகள் பதிவாயிருந்தது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் பிறகு இப்போது இந்த நடந்து முடிந்த 2026 தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 86.11% அளவுக்கு அதிரடியாக அந்த வாக்கு எண்ணிக்கைகள் அதிகரித்ததை பார்க்க முடியுது. எடப்பாடி தொகுதியில், அதாவது குறிப்பாக அவர் வாக்களிக்கக்கூடிய தொகுதியாக வார்டு பகுதியாக இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் போன்ற பகுதிகளெல்லாம் கூட நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து வாக்களிக்க காத்திருந்தாங்க என்ற மாதிரியான பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் போட்டிடுறாங்க. அந்த களத்தை பார்த்தீங்கன்னா கடந்த முறை விட இந்த முறை அதிகமான வாக்குப்பதிவுகள் பதிவாயிருந்ததை காட்ட முடியுது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியை பொறுத்த மட்டும் 89.79% என்ற அளவிற்காகவும், அதே போல் திருச்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையை காட்டிலும் இந்த இடம் கூடுதலாக வாக்குப்பதிவுகள் பதிவாயிருக்கு என்றதை பார்க்க முடியுது. அதாவது 81.77% அளவுக்கு வாக்குப்பதிவுகள் இருந்தது. 2001 வெறும் 66% வாக்குகள் மட்டும் பதிவான திருச்சி கிழக்கு தொகுதி இந்த ஆண்டு 2026 81.77% அளவுக்கு இருந்திருக்கு. அதே போல் சீமான் போட்டியிடுகிற காரைக்குடி தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 74.22% உயர்ந்திருக்கிறது என்பது இந்த தடவை பதிவாயிருக்கின்ற வாக்குகளாக பார்க்கப்படுது. அதே போல் சில நட்சத்திர வேட்பாளர்களுடைய விவரங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவினாசி தொகுதியில் ஏறக்குறைய கடந்த முறை தேர்தலில் 75% வாக்குகள் பதிவாயிருந்தது. ஆனால் இந்த தடவை 90% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி அதிகரித்திருக்கிறத காண முடியுது. டாக்டர் அன்புமணி சௌமியா போட்டியிட்ட தொகுதியில் 2001 பார்த்தீங்கன்னா 81% இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2026 தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா 89% அளவுக்கு வாக்குப்பதிவு ஆயிருக்குன்ற செய்தி இருக்குது. அதே போல் பாஜகவுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் தொகுதியில் வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா 85.74% என்பதாக அதிகரித்திருக்கிறத காண முடியுது. அதே போல் விஜயகாந்துடைய மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் போட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 86.20% அளவுக்கு வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழக வாக்காளருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய
ஏறக்குறைய 5,73,43,291 வாக்காளர்களுடைய நிலைகள் இருந்தது. அதில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வாக்குப்பதிவுகள் சராசரியாக 85.10% என்ற அளவுக்கு முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்த்து மிகப்பெரிய அளவிலான இருந்திருக்கு. இந்த மாற்றம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு விழிப்புணர்வுடைய தாக்கமாக இருக்கிறதா, அல்லது அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடா, இல்லை எஸ்ஐஆர் கொண்டு வருவதனால் வந்த விஷயமா, இப்படி பல கேள்விகளை வச்சு பார்த்திருந்தாலும் கூட எது எப்படி இருந்தாலும் அதிகமான பேர் ஜனநாயக கடமையை முறைப்படி சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்திருக்கிறாங்க என்ற செய்தி மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதில் மக்கள் இருக்கிற ஈடுபாடும் அவர்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கின்ற மாதிரியான பெருமைக்குரிய விஷயமாக தான் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை பார்த்திருக்கு. தேர்தல் ஆணையம் அதற்கான பல திட்டமிடல்களை வைத்திருக்கு. கடந்த காலங்களில் பல வாக்குப்பதிச்சாவடி மையங்களில் சில குறைபாடுகள் குளறுபடிகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த குளறுபடிகள் எதுவும் பெரும்பாலான அளவு இல்லாத அளவிற்கு மிக நேர்த்தியாக தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை அரங்கேற்றி இருக்கிறது என்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. மாவட்ட ரீதியாக பார்த்தினா குறைந்தபட்சம் எல்லா மாவட்டங்களிலும் ரொம்ப குறைஞ்ச மாவட்டமாக சொல்லப்படுகிற மாவட்டம் என்று சொன்னால் பாளையங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் மட்டும்தான் 68%, அதுதான் குறைந்த அளவு என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. மீதி எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்டுகளிலும், அதாவது குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் கணிசமான அளவு எல்லாம் 70% மேலாகத்தான் என்பதான பதிவுகள் பதிவாகியிருக்கிறது என்பதான செய்தி இருக்கிறது. அதிகப்படியான வாக்குப்பதிவான இடம் என்பது வீரபாண்டி தொகுதியில் ஏறக்குறைய 93.6% என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பாலக்கோடு, குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் இப்படி பல தொகுதிகளில் 92% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்பதான விவரங்களையும் தேர்தல் ஆணையம் நேற்று தினம் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருந்தது என்பதான செய்தியை பார்க்க முடிகிறது. இது எப்படி இருந்தாலும் ஜனநாயக கடமையை மக்கள் தங்களுடைய வாக்களிப்பு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதான செய்தி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றவர்களுக்கான காரணங்கள் என்ன என்பதும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே நாம் ஆய்வு நடத்த முடிய வேண்டிய விஷயமாக இருக்குமே தவிர அதற்கு முன்பாக எந்த கருத்துக்களையும் நம்முடைய கருத்துக்களாக நாம் நினைத்துக் கொள்ள முடியாது என்பதான பதிவுகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.